ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு துண்டு புளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். நிலக்கடலை வறுத்தது எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4 டீஸ்பூனு. மல்லித்தலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கல்லுப்பு, மஞ்சள் தூள், தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா 1 எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வணக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா காஞ்சதும் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. நிலக்கில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, சீரகம், மிளகு 3 போட்டுக்கலாம். ஸ்லிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய், பூண்டு நல்லா வணங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கல்லுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அந்த புளி போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கூடவே கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும். கையில் வச்சு நல்லா வதங்கினோடனே ஆறுனது மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு அரைச்சிட்டு எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோன்னு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான் தாளிச்சாச்சு. இதை தாளிப்பில் கொட்டிக்கலாம். தாளிப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி மல்லி சட்னி, வேர்க்கடலை எல்லாம் போடவும் டேஸ்ட் நல்லா ருசியாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம சாதத்தோட கலந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் வேணால் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.